ஆமாங்க மக்களே, பொங்கல் பரிசு 2026 அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த 3000 + 1000 மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு கிடைக்க போகுது, யார் யார் இந்த ஜாக்பாட் பரிசை வீட்டுக்கு வாங்க போகிறாங்க என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேங்க. பொங்கலுக்கு ஜாக்பாட் ஒரு வீடு தேடி 3 லட்டான பரிசுகளை தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கனை வீட்டுக்கே கொடுக்க ஒரு உத்தரவுன்னு பறந்துருக்குங்க. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரொக்க பரிசையும் வழங்க அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் நேற்று மாநிலம் முழுவதும் தொடங்கியதுங்க. டோக்கன்கள் நாளைக்குள் கொடுத்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மறுநாள் ஜனவரி 8ஆம் தேதி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் தொகுப்பு வேட்டி சேலை ஆகியவைகள் வழங்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் 2,22,730 குடும்ப அட்டை அரிசிதாரர்களுக்கும் இலங்கை தமிழ் வாழ் குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீர கழும்பு வழங்கப்படுவதுடன் இதற்கு 248,66,17,951 ரூபாய் நிதி ஒதுக்கீடு கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி அரசாணை வெளியிட்டாங்க. இப்போ இந்த பொங்கல் பரிசு தமிழகத்தில் ரொக்க பணம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனுடன் கூடுதலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் அறிவித்தார். இதனால் பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பணமும் சேர்ந்து 6,936 கோடியே 17,47,959 செலவில் இந்த திட்டம் செயல்படுத்த இருக்கிறது. ஸோ பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன், அந்த வகையில் டோக்கன் விநியோகம் எல்லாமே நேற்றே தொடங்கிவிட்டார்கள். நியாய விலை கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன்களை வழங்கினார்கள். மேலும் கடைகளுக்கு வருவோர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டது. இந்த விநியோகம் நாளைக்குள் முழுமையாக நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வரும் ஜனவரி 8ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு வழங்கும் பணியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல்களும் வெளியாகிருக்குங்க. ஸோ அந்த நாளிலிருந்து இந்த நியாய விலை கடைகளில் தங்களது நியாய விலை கடைகள் மூலம் பரிசு தொகுப்பை பெற வேண்டும். பொங்கல் பண்டிகையின் மகிழ்ச்சியை மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த பரிசு திட்டம் முன்னெடுக்கப்படுவதால் தமிழகத்தின் கீழே மற்றும் நடுத்தர வர்க்கத்திடமிருந்து மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ 3000 ரொக்கத்துடன் தமிழக அரசு வேட்டி சேலை சர்க்கரை கரும்பு பச்சரிசி அனைத்து வழங்கப்படுகிறது. மேலும் இந்த மாதத்துக்குண்டான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் சேர்த்து வழங்க புதிய உத்தரவுகள் வந்துட்டுருக்குங்க. NPHH, PHH, AYY இந்த மாதிரி வகை இருக்கிற 3 வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த பொங்கல் பரிசு நிச்சயமாக கிடைக்கும். சர்க்கரை வாங்குவோருக்கும் அட்ரஸ்க்காக ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். பொங்கல் பரிசுக்கு உண்டான அடுத்தடுத்த அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.